ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 13 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் நிறுத்திருப்பான்ல, இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அதுங்களாம் ஓடி போயிடுது. ஹீரோவும் சொல்கிறான், இதுங்களுக்கு தெரியுது ஃபயர் உள்ள இந்த பீஸ்டுங்களுக்கு ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணால் நிறையவே மூளை இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஓவர் வார்மிங்கான பவர் பார்த்தோன்னே பயந்து ஓடிச்சு. அங்க ஹீரோவும் போக ஆரம்பிப்பானா, பின்னாடி அந்த நைட்டும் கேட்கிறாரு, அம்மா நீ உண்மையிலேயே யாருதான், உன்னை பார்த்து எதுக்கு அதுங்க பயந்து ஓது? ஹீரோவும் சொல்றான், என்ன மாதிரி ஒரு பிஎல்எஸ் ஆன வாரியர் முன்னாடி இங்கெல்லாம் எண்ணம் இருக்கும், அது ஏதோ ஃப்ளூக்கா இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். அடி அங்க நைட்டும் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி எங்களை இன்சல்ட் பண்ணிருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியல நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு. பின்னாடியே லேடி சீலியாவும் நம்ம ஹீரோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அம்மா நீ தான் எல்லாத்தையுமே விரட்டினியா, ஆனா நீ ஒரு அயன் அட்வென்ச்சரர் மாதிரி எனக்கு தெரியல. அதான் நீ ஒரு அயன் அட்வென்ச்சரரா இருந்தாலும் உன்னோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நான் உன்னை ஹையர் பண்ணிக்கிறேன். உனக்கு நான் எந்த அளவுக்கு பே பண்ணலாம்னா 10,000, அதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். நான் அயன் அட்வென்ச்சருக்கு அதுவே ரொம்ப அதிகம். கேட்டவனே அங்க ஃப்ரெண்டுக்காரன்லாம் அப்படியே காலில் விழுந்துறான். நான் உங்களுக்கு லாயிலான நைட்டா இருப்பேன், நான் வரேனே. இல்ல உனக்குலாம் 5,000 கோல்டே தரது ரொம்ப கஷ்டம், ஓடி போயிடு. அங்க மர்லினா சொல்றான், என்னால முடியாது, நான் என்ன மாதிரி ஒரு பிஎல்எஸ் ஆன மார்டல் வாரியரை சந்திக்கிறதே பெரிய விஷயம், என்ன நீ ஹையர் பண்ற அப்படின்னு சொல்ற, அதுக்கும் மேல பே ரொம்ப கம்மி, அவரை கடன் எல்லாம் அடிக்கணும், சுத்தமா என்னால முடியாது. இந்த கடன் எவ்வளோன்னு கேட்பாங்களா? நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஓடி போயிடறாங்க. நான் ட்ரில்லியனு பில்லியனு ரொம்ப அதிகமா போகுது. சைடு ஆலிஸா அவங்க போயின்னு இருக்கா. என்ன அவங்களோட வண்டி தான் ரொம்ப ஸ்லோவா போயின்னு இருக்கு. ஆலிஸா லவ் பண்ற அந்த பையன் ஆர்னால்டு, அவன் விடாம பேசினே இருக்கான். ஆலிஸ் நீங்க என் கூட டேட்டிங்காக தானே வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, அவன் கிடக்குறான், அவன் என்னதான் உங்க கூட இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எத்தனை வாட்டி சொல்றது, அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, பிடிச்சதுன்னா அது அந்த நைட் பிளேட் தான். அப்போ உனக்கு அவங்கள பிடிக்குமா? கிளேடன் அந்த வாரியரோ இருக்காரு, அவரும் சொல்றாரு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பத்தி. ஆமா ஆமா உங்களுக்கும் தெரியுமா, அவர் பைரட் ஷிப்பை அப்படியே 2 துண்டாக்கிட்டாரு, 2 பைரட் ஷிப்பை ஒரே நைட்ல. அது என்ன பெரிய விஷயம், இந்த மாதிரி ஹோலி டீ எல்லாம் சும்மாதான் ஒரு விஷயமே, யாரோட ஸ்ட்ரென்த்தும் அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சிடாது, அவங்க ஸ்ட்ராங் தான் இல்ல வீக் தான் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 4 எம்பரர் ஹீரோஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுலயும் ஒரு 4 ஹீரோஸை பத்தி அவரு சொல்றாரு, ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அன்மேட்சபிள், அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங். வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு வாட்டியும் அவங்க தோத்து போனதுல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஆளு முன்னாடி இந்த நைட்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவன்லாம் ஒரு ஜோக்கர் தான். கேக்குற ஆலிஸ் ரொம்ப கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறா, ஐயோ உனக்கு என்ன தெரியும், அவரும் எனக்கு தெரிஞ்சு அன்பீட்டபிள் தான், இது வரைக்கும் அவர் தோத்தே போனதில்ல. இந்த மாதிரி இவங்க போகும்போது திடீர்னு அங்க வண்டி நிக்குமா, ஃபயர் ரைனோஸ் தான் இவங்க நோக்கி வருது. அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த இடத்துல ஹோலி டீல இருக்க அந்த பர்சன் போறானா, பின்னாடியே அண்ணாடு கேக்குறான், அம்மா நீ எங்கேயா போயின்னு இருக்க, இரு வேறமா என்னோட பவர் ஒண்டி நீங்க பாருங்க. ஒரே ஸ்விங்கனால அது எல்லாத்தையுமே அவரு கொள்றாரு. பாக்குற அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்னது எவ்வளவு பவரா, இது எனக்கு தெரிஞ்சு நைட் பிளேடாலையும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க நைட் ஆகுது, கேம்பிங் அப்போ நம்ம ஹீரோ நிறைய பேரை மைக்கி அங்க வச்சிருக்கான். முக்கியமா போதையில நிறைய விஷயத்த அவன் வளர்றான். ஒரு டீமன்லா தெரியுமா, அட உண்மையிலேயே நீங்க நல்லாவே ஜோக் பண்றீங்க, போங்க நைட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னோட டென்ட்டுக்கு நீங்க வரலாம். அப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே ஆலிஸோட க்ரூ அங்க வருமா. ஆலிஸோட ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், ஹேய் உன்னோட பாய் ஃப்ரெண்டு பாரு இத்தனை பொண்ணு கூட இருக்கான். கேட்டவனே அந்த அண்ணாடு வேற மூட்டி விடுறான், அப்பா சீட்டிங் பண்ணும்போது மாட்டிக்கின போல, போனா இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன மன்னிச்சிரு, அப்படி உன்கிட்ட சொல்லிருக்க கூடாது. அதனால அவங்க போறாங்க. அங்க ஆலிஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை ஆயிடுது. ஆமா எதுக்கு என் கூட இப்ப நீ சண்டை போடுற, நீயும் நானும் டீம்ல கூட இல்ல. அல்நாடோ சொல்றான், எப்படியும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், எனக்கு தான் ஆலிஸ், நான் இங்க வந்ததுக்கு காரணம் அந்த 5,000 கோல்டு, அது ஒண்டிதான் எனக்கு தேவையே. ஆனா ஆலிஸ் அங்க கோச்சிங்னு போயிடா. இந்த சைடு இப்பதான் அந்த அல்நாடு அவன் சொல்றான், நாளைக்கே ஒரு ஃபேரான ஃபைட் இருக்கும், இந்த அளவு உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், அது வேல்யூபிளானது, அதனால நீ கேட்டுக்கோ. அண்டேட் எதிர்த்து போறோம்ல அந்த மிஷனுக்கு, கிரேவ திருடுற அந்த ஆளுங்க அவங்க தெரியத்தனமா ஒரு மேஜோட ஸ்பிரிட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதனால அங்க அவரு முழிச்சுக்கினாரு. ஒரு வேற ரொம்ப கொடூரமானவரு, முக்கியமா ஹோலி டியர்ல இருக்க ஒருத்தரு. அப்படி போனா அவ்வளவுதான், கண்டிப்பா நீங்க எல்லாம் காலி. அதனால நல்லா யோசி, உன்ன மாதிரி ஒரு அயன் அட்வென்ச்சரால ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. கேக்குற ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப பயந்து போயிடறான். இந்த சைடு ஆலிஸும் புலம்பிங்கனே போறான், நான் எங்க போனாலும் இவன் வந்துங்கனே இருக்கான், என்ன பண்றது இப்படின்னு போவால. இந்த ஹோலி டியர்ல இருக்க கேர்டு ஒரு பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு வித்தியாசமான போர்ட்டலை ஓபன் பண்றாரு. அதை பாக்குற இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அது உள்ள ஒரு வாய்ஸ் வருது, அந்த வாய்ஸும் பெர்னார்ட் அப்படின்னு சொல்ல ஆலிஸ்க்கு புரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஹீரோஸை பத்தி அவரு சொல்லியிருப்பாரு, அதுல இந்த பேரும் ஒண்ணு. அங்க தெரியாதனமா சவுண்டும் குத்துறாரா, அவரு பின்னாடி பாக்குறாரு, யார் அது இனி ஒரு சொல்ல. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பாக்கலாம், அந்த அண்டெட் மேஜ் வேற இருக்கு. இங்க ஆலிஸும் மாட்டிக்கினா இவரு எதுக்கு போர்ட்டல் உருவாக்கி யாரு கூட பேசணும் எல்லாமே நம்மளுக்கு போக போக தெரியும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.